கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு R15 வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் R15 சூப்பர்னு சொன்ன கமெண்ட்ஸை விட RS200 எங்கன்னு நண்பர்கள் கேட்ட கமெண்ட்டு தான் அதிகம். ஒரு சில பேர் சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு கமெண்ட்ஸில் RS200 ஸ்பேமே பண்ணி விட்டுட்டாங்க. கமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது RS200 மேலே நிறைய பேருக்கு லவ் ஜாஸ்தி அப்படின்னு. நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டு நான் எப்படி அதை டீலில் விடுவேன். ஆனால் RS200 நான் வெறும் ஒரு நிமிஷம் டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணியிருக்கேனே. RS200 வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் நெருங்கிய நண்பர்களும் நமக்கு கிடையாது. வேண்டப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு ஆஃப் டே வண்டியை ஓட்டி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஷோரூமில் ஆனால் ஒரு ரவுண்டு தானே கொடுப்பாங்க. நான் அதை ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டேன், பின்னாடி வேறு ஒருத்தர் உக்காந்துன்னு வருவார். அப்போ எப்படி நான் RS200 ரிவ்யூ பண்ணுறது? அந்த கதையே வேறு. ஏண்டா நமக்குலாம் டெஸ்ட்டே கொடுப்பாங்க? டெஸ்ட்லாம் தருவாங்க. நீங்கள் 1 ஹவர் கேட்குறீங்களே, அங்கங்கே டெஸ்ட்டே பண்ணுறதுக்கு மாதம் ஜாக்கெட்டு, கோட்டு, க்ளவுஸு, ஹெல்மெட்டோட மாதம் போகிறாங்க. இந்த கம்பெனி வேலை கேட்டுட்டு போகிற மாதிரி போகிற. சரி பார்ப்போம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவேன், அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு ஜாலியாக ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோலாக், லே லடாக் விச் இஸ் மை ட்ரீம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? RS200 பஜாஜோட பல்சர் லைனப்லேயே த மோஸ்ட் அக்ரெசிவ், த பெஸ்ட் சவுண்டிங் அண்ட் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். டிசைன் வைஸ் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துட்டு அதே கையோட R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஓவர் டைம் வேலை பார்த்தா ஒரு டிசைன் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பிஸி லுக்கிங் டிசைன் தான் இது. ஐ மீன் வெரி மஸ்குலர், மைன்யூட் டீட்டெயிலிங் அண்ட் ஸ்பெஷலி மாட்டுக்கொம்பு மாதிரி ஒரு டெயில் லைட்டு, யூஸ்ஃபுல்லான ஸ்போர்ட்டி விண்ட்ஷீல்ட், KTMல இருக்கிற அதே இண்டிகேட்டர்ஸ், ஸ்லீக் அண்ட் ஸ்லிம். வண்டியோட எக்ஸாஸ்ட்டு பான்னு பப்பரப்பான்னு இல்லாமல் அன்பாக அடக்கமாக குட்டியாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அளவாக அம்சமாக போய் உக்காந்துட்டு இருக்கோம். அந்த ப்ரெஸ்டு ஸ்டீல் பெரிமீட்டர் பீம் செக்ஷன் ஃப்ரேமில் 13 லிட்டர் ஃபியூவல் டேங்க் மேலேயும் 200cc இன்ஜின் சிஸ்டம் கீழேயும் கேப்பில் அழகாக லிக்விட் கூலிங்கான ரிசர்வாயர்ஸ், இதை தவிர வேறு எதுக்குமே கேப் விடாமல் அழகாக செட் ஆகி பிட்டாகி இருக்கும். பெக்யூலியரான விஷயமே டேங்க்கில் இருக்கிற அந்த சேஃப்டி குஷன் தான். யூஸ்வலாக வர்டிக்கல் பேடிங் இருக்கும், இதில் ஹாரிசான்டல் பேடிங், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. யூனோ ஃப்ராங்காக சொல்லணும்னா டிசைன் லெவலில் வேறு லெவலில் பூந்து விளையாடிருக்காங்க. ஒரு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி பார்த்து செதுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலேஜ் பையனோட ட்ரீம் ஃபுல் ஃபேரிங் பைக் எப்படி இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சிக்னலில் நிற்கும் போது 2 பேராச்சும் வண்டியை நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு டிசைன். வண்டி என்னமோ ஊருக்கு வெளியில் இருக்கிற ஐயனார் கணக்காக கொஞ்சம் முறப்பாக தான் இருக்கும் நீங்கள் லாங்கில் பார்த்தீங்கன்னா. உண்மையை சொல்லணுன்னா நிறைய பேருக்கு இது பிடிக்கும், நிறைய பேருக்கு இது பிடிக்காது. என்ன கேட்டால் எனக்கு வெறித்தனமாக பிடிக்கும். யூனோ ஐ லவ் வாட்சிங் த பைக், பட் வாட்சிங் இஸ் ஒன் திங், ரைடிங் அது பார்க்கலாம். வண்டியோட ரைடிங் பொசிஷன் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியான ஒரு ரைடிங் பொசிஷன் கிடையவே கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா R15 அளவுக்கு நான் கூன் போடலை, கஷ்டப்பட்டு ரோடை நிமிந்து பார்க்கல, எனக்கு கை வலிக்கலை. ஸோ கஷ்டப்படாமல் என்னால் ஸ்பீடாகவும் ஓட்ட முடிஞ்சுது, எஃபர்ட்டே இல்லாமல் என்னால் சிட்டியில் க்ரூஸ் பண்ண முடிஞ்சுது, இறக்குமே இல்லாமல் ஹைவேல பூந்து விளாட முடிஞ்சுது. R15 விட என்னால் போல்டாக சிட்டி ரைட்ஸில் டெசிஷன் எடுக்க முடிஞ்சுது. அதுதான் உண்மை, ஓகேவா? அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் NSல இருக்கிற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். காஸ்ட்டை தூக்கி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இக்கானமி ஆஃப் ஸ்கேலை மைண்டில் வச்சு பொறுப்பாக டெசிஷன் எடுத்திருக்காங்க. லெஃப்ட்டில் நியூட்ரல், இண்டிகேட்டர்ஸ், மால் ஃபங்க்ஷன் லைட்ஸ், சென்டரில் ஒரு அனலாகான டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடு, ட்ரிப்பு, ABS, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், எல்லா முக்கியமான விஷயங்களுமே. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெவ் இண்டிகேட்டர் இருக்குது. குட்டியாக ஒரு ஆரஞ்சு கலர் குண்டு பல்பு மாதிரி இருக்கும், மேலே அப்படியே புடச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் 10,000 RPM டச் பண்ணால் அந்த லைட் எரியும். ஸோ நீங்கள் எப்போ கியர் மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் புதுசாக கியர் வண்டி ஓட்டுறீங்கன்னா வண்டியே உங்களோட சொல்லும், போதும்ப்பா கியர் மாற்றுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கடுப்பான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் தான். அது ரப்பரில் பண்ணாங்களா பாறாங்கல்லில் பண்ணாங்கனாலே தெரில, அது அழுத்தவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கியர் லிவர் NS200 இருக்க அதே கியர் லிவர் தான். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ரியர் வியூ மிரர். எப்பா சாமி நல்ல வேலை மாற்றினாங்க. நீங்கள் பல்சர் 220Fல இருக்கிற அதே முயல் குட்டி ரியர் வியூ மிரரை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா மேஜர் செட்பேக்காக இருந்திருக்கும். நீங்கள் 220Fோட ரியர் வியூ மிரரை ஃபோல்டு பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே மொசக்குட்டி ஆட்டமே இருக்கும், ஒரு குட்டி முயல் குட்டி மாதிரி இருக்கும். ஒரு அக்ரெசிவ் லுக்கிங் பைக்குக்கு அது சரி விடுங்க, அது எனக்கு தான் அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நம்ம சிங்கில் இருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். 24.2 bhp at 9,750 RPM, 18.7 Nm at 8,000 RPM. பல்சர் NS200 விட வெறும் 1 bhp தான். டார்க்கு கூட மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ் சும்மா நச்சுன்னு ரெஸ்பான்ஸாக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பாக இருந்தது.
அண்ட் கேரக்டர், இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. நீங்கள் மற்ற பல்சர்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் RS 200 ஓட்டினா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இது ஹார்ஷாக இருக்காது. மற்ற பல்சர்லாம் ஒரு மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு மொரட்டு பசங்களாட்டும் பிஹேவ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் அந்தஸான இன்ஜின். ரிஃபைன்மெண்ட்டு மைசூர் பாக்காட்டம் சொரசொரன்னு இல்லாமல் எண்ணெய் கடாயில் ஊற்றின ஜிலேபி மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். வெரி ப்ரெடிக்டபிள் லீனியர் பவர் டெலிவரி. யூ கேன் ஃபீல் தட் இன் எவ்ரி throttle that you twist. பட் பாட்டம் எண்டில் சல்பேடு இல்லை, சுத்தமாக பவரே இல்லை. நிறைய வாட்டி ஃபர்ஸ்ட் கியரில் போகிறதுக்குள்ளே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ லோ ஆர்பிஎம்மில் வண்டி கொஞ்சம் கொழுப்பாக தான் பிஹேவ் பண்ணும். ஆனால் 400 RPMக்கு அப்புறமா அங்கே தான் குமாரே மேட்ரே இருக்குது. அந்த 199.5cc இன்ஜினும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் நீங்கள் வண்டியோட பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுங்க ரெண்டும் தனியாக கொஞ்சம் கொலாவின்னு இருக்கும். செம்ம ஸ்மூத்தான ஒரு ஷிஃப்ட்டு. ஆனால் இது பஜாஜ். ஸ்டார்டிங்கில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். விழறதும் தெரியாது, உழறதும் தெரியாது. ஆனால் நாள் போக போக கடக்கா முடக்கான்னு இருக்கும். பட் கமான், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இன்ஜின் கியர் பாக்ஸ் காதலும் அப்படி தான். பஜாஜ் டாப் ஸ்பீடு 151 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபர்ஸ் நிறைய பேர் 145 கிட்ட டச் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் இன்னத்துக்கு நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும். மொத்த வெயிட்டு 166 kgs. என்எஸ்ஸை விட 10 கிலோ ஜாஸ்தி. R15 V3 விட 24 கிலோ ஜாஸ்தி இந்த வண்டி. ஸோ யூனோ மேத்தமேட்டிக்ஸ் படி பவர் டு வெயிட் ரேஷியோவில் RS 200 கொஞ்சம் கம்மி சீன் தான். பட் கமான், இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ராக் ஃபோக்கஸ்டு பைக் இல்லை. வண்டி அப்படி மார்க்கெட்டிங்கு கூட அவங்க பண்ணவே இல்லை. இது ஒரு சிட்டி ரைட்ஸு, லாங் ரைட்ஸ்க்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்னு இதை சொல்ல முடியாது, பட் ஸ்போர்ட்ஸ் பைக். ட்ராக் சூட் போட்டுட்டு ரேஸ் ஓட்டுறவங்கள விட ஃபார்மல்ஸ் போட்டு இந்த வண்டியில் சீன் போடுறவங்க தான் மார்க்கெட்டில் ஜாஸ்தி. பஜாஜ் உஷாரான பாய்ஸு. ஆனால் அதுக்காக பஜாஜுக்கு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. KTMோட 48%, அதாவது கிட்டத்தட்ட 50% பஜாஜ் தான். எங்கே எதை செய்யணுமோ அங்கே தரமாக செய்வாப்புல. KTM எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. 13 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு. ஸோ 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக. ஸோ சென்னை டு திருச்சி ஒரு ஃபுல் டேங்க்கில் அச்சீவ் பண்ணிடலாம். பேலன்ஸ்டான ஒரு ஹைவே பர்ஃபார்மன்ஸு. உங்களுக்கு போர் அடிக்காத அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த வண்டி உங்களை நல்லா பார்த்துக்கும். நீங்கள் பெருசாக குறை சொல்ல மாட்டீங்க. டால் கிளிப் ஆன் ஹேண்டில் பார். ஸோ டூரிங் அப்போ உங்களுக்கு முதுகு வலியே இல்லாமல் டூர் பண்ணலாம். அண்ட் ஃபுட் பேக்ஸு கொஞ்சம் லைட்டாக ரியருக்கு தள்ளியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரேஸ் ஓட்டணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா குனிஞ்சு ஒரு இழுக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம ரேஸ் ட்ராக் கூட வச்சுக்கணும். NS 200 விட லாங்கர் ஸ்விங் ஆர்ம் அண்ட் ஷார்ட்டர் வீல் பேஸ். ஸோ ஸ்பீடான டர்ன்ஸ் அப்போ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அப்படியே படுக்கலாம். ஆனால் வண்டியோட பெரிமீட்டர் ஃப்ரேமுக்கு கோவில் கட்டியே கும்பிடலாம் போல். வண்டியோட ரைடு, ஸ்டாப்பு, பிரேக்கு, என்டையர் ஹேண்ட்லிங்லேயுமே ஃபீட்பேக் ரொம்ப ப்ரிசைஸாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் அதுவும் ஃபீட்பேக்கு செம்ம காம்போஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. MRF ஜாப்பர் டயர்ஸ் வேறு சொல்லவே வேணாம். ரோடு மேலே அப்படிப்பட்ட ஒரு லவ், சும்மா அப்படியே கட்டி புச்சிக்கிச்சு கிரிப்பாக. ஹைவே ட்ராக்கு அப்படின்னு வந்தால் இது செம்ம. பட் சிட்டின்னு வந்துட்டா NS தான்ப்பா பாஸு. அது ஒரு அவதாரம். அவர் அப்புறமா டீல் பண்ணலாம், இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம். சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேயும் RS வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் தான். டியூவல் சேனல் ABS, 300mm டிஸ்க்கு முன்னாடி, 230mm டிஸ்க்கு பின்னாடி, அலாய் வீலு, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 17 இன்ச் டியூப்லெஸ் டயரு. ஸோ பஞ்சர் பற்றி நீங்கள் கவலையே படுவானா. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ்ஷு அண்ட் ரியரில் நைட்ராக்ஸ் மோனோ ஷாக் அப்சார்பர்ஸ் வித் கேனிஸ்டர் சஸ்பென்ஷன். கிரவுண்ட் கிளியரன்ஸு 810mm. ஸோ நீங்கள் 5.2 feet மினிமம் இருந்தால் மாசாக இருக்கும். 6 feet ஆளாக இருந்தால் வண்டி உங்களுக்கு குழந்த மாதிரி தான் இருக்கும். சாரி, மெத்த பண்ணி தொலைறது. ஹைட்டாக இருந்தாலே ஒரு பிரச்சனை தான். என்னை பொறுத்த வரைக்கும் RS 200 ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு தான் செட் ஆகும். லைஃப்பில் நம்மளை பார்த்து யார் இன்னா சொன்னால் நமக்கு இன்னா, நான் தான் வேலையை பார்த்து மூட்டு போடான்னு சொல்கிற ஆல்ஃபா மேல் கேரக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வண்டிலாம் செட் ஆகும். ஏன்னா இந்த வண்டியே கொஞ்சம் அந்த மாதிரி தான். உங்களுக்கு பல்சரோட ஹிஸ்ட்ரி தெரியும்ல, அவங்க கேம் சேஞ்சஸ். அதாவது ஆட்டத்தோட காம்படிஷனில் இருக்கிற மொத்த ரூல்ஸையுமே மொத்தமாக அழிச்சிட்டு மிடில் ஆஃப் த காம்படிஷனில் ரூல்ஸை மாற்றி போட்டுருவாங்க. இந்த டியூவல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு, டியூவல் சேனல் ABSஸு, ஃபுல் போதையில் R&Dயில் டிசைன் வேலை பார்க்குறது, வேறு லெவல் பேஷன் டு ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட். 1.86 lakhsக்கு ஆன் ரோடில் ஒரு தரமான, அட் த சேம் டைம் KTM அளவுக்கு காஸ்ட்லியாக கமிட்டடான ட்ராக் ரைடிங் போஸ்ட்லாம் இல்லாமல் ஃபன்னாக நல்ல பர்ஃபார்மன்ஸாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பைக் வேணும் அப்படின்னா ஓடி போய் இந்த வண்டியை வாங்கிடலாம். நாம் யார், எந்த அளவுக்கு நம்ம நல்லவன், எந்த அளவுக்கு நம்ம கெட்டவன், எதுக்கெலாம் நம்ம பிரயோஜனமாக இருக்கும், எதுக்கெலாம் நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம் அப்படின்றத நாமளே டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்மளை பார்த்து இன்னொருத்தர் அதை டிஃபைன் பண்ண தேவையே இல்லை. அப்படியே எவனாச்சும் டிஃபைன் பண்ணால் அது நமக்கு முக்கியமே இல்லை. என்றைக்குமே அது முக்கியமே இல்லை. அதுதான் RS 200. எனிவேஸ் மக்களே, RS 200 கமெண்ட்டில் போட்டு தாக்குனீங்கல்ல. RS 200 இன்றைக்கி ஒரு வழி பண்ணி விட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன்.
உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அது எல்லாத்தையுமே ஆசையாக படிப்பேன். எனக்கு படிக்கிறது பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நான் ஏதாவது ஒரு டீட்டெயிலை விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், இல்லை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவும் போல் ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபன்னாக, வேறு லெவலில், ஓகேவா, கெத்தாக இருங்க. உன்னை ஒன்றை பற்றிக்கொள், போற்றும் அன்பை கட்டிக்கொள், தூற்றும் சொல்லை வெட்டிக்கொள், துணிவை மொத்தம் பெற்றுக்கொள். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். ஏசப்பா, ரிவ்யூன்ற பேரில் நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் சுற்றினுக்கிறேன். நான் பண்ணுற தப்பெல்லாம் நீ தான் மன்னிச்சு அருள் புரியணும். போலாமண்ணா? விடவாடா போகிறீங்க.